ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே புதுசாக ஒரு vlog நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோடய ரியல் கிளைண்ட் மேலே நான் மேக்கப் பண்ணுறது தான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு கெஸ்ட் மேக்கப் தான். இவங்க வந்து நார்த் இந்தியன், பட் ஸ்டில் அவங்க வந்து மேக்கப் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது அண்டு எவ்வளோ பேஸ் அவங்களுக்கு கரெக்டாக வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒரு மேக்கப் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல மாய்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் அஸ் வின்டர் சீசன் ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு அவங்க ஸ்கின் வந்து. ஸோ ஒரு நல்ல மாய்ஸ்சர் கொடுத்துட்டு ஒரு 2 minutes வரைக்கும் அப்படியே செட் பண்ணிவிட்டேன் நான். ஓகேங்களா, எப்போவுமே மாய்ஸ்சர் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் மேக்கப் வந்து சுத்தமாக ஸ்டே ஆகாது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பீச் கலர் கரெக்டாக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக டார்க் சர்க்கிள் இருந்துச்சு. ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த பீச் கலர் கரெக்டர். ஓகே, நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ப்ராண்ட் டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்து அவங்களோட T-zone ஏரியாவில் மட்டுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ப்ரைமர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் உங்களோட மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்ட பிறகு நான் அவங்களோட ஐ மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கன்சீலர் ஆஸ் அ பேஸாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ஷேட் கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஐ ஷேடோ வந்து கொஞ்சம் பாப்பப் ஆகும். ஸோ கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐ ஷேடோஸ் அண்ட் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் என்னோடய ஐ ஷேடோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட நோஸ் வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஐ மேக்கப் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஐ மேக்கப் வந்து ஃபுல் நோஸ் கிட்ட வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிளெண்ட் அவுட் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா பாண்டா ஐஸ் மாதிரி ஆயிரும். சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஐ மேக்கப் வந்து பண்ணணும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நான் ஐ லிட்ஸில் மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எண்டோ அப்படி தான் நான் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸ்டெண்ட் எங்கேயுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். இன்னர் கார்னர்லேயும் நான் பண்ணியிருக்க மாட்டேன், அவுட்டர் கார்னர்லேயும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோடய கிளைண்ட்டுக்கு ஆக்சுவலி ஒரு ரெட் ஷேடு, மெரூன் ஷேடு ஐ மேக்கப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான மேக்கப் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ வந்து நான் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மரூன் கலர் ஐ ஷேடோ வந்து நான் ஃபுல் லிட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பாருங்கள், லைக் என்னோடய கிளைண்டோட ஐஸை இன்னும் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்ட்லேருந்து எண்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப நோஸ் ஒட்டி நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற பர்சன் உங்களுக்கு ஆஸ் அ கிளைண்ட்டாக வந்திருந்தாங்கன்னா பண்ணாதீங்க. ஓகேங்களா, இல்லைனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாண்டா ஐஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷிம்மர் ஐ ஷேடோ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஐ ஷேடோஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணலன்னா உங்கள் ஐ மேக்கப் வந்து சுத்தமாக ஸ்டே ஆகாது அண்ட் பேட்சியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் ஐ ஷேடோ ப்ரஷ் மூலிமா நீங்கள் ஷிம்மர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன தேவைன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணிட்டு அதை பண்ணாதீங்க, ஆர் எல்ஸ் அந்த கிளைண்ட் வந்து திருப்பி உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஸோ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன பட்ஜெட் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி மேக்கப் வேணும், ஹை கவரேஜா, லோ கவரேஜா எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபவுண்டேஷன். நான் இங்கே வந்து ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், பட் இது வந்து yellow அண்டர்டோனில் இருக்குது. நான் ஏன் yellow அண்டர்டோன் எடுத்திருக்கேன்னா அவங்க ஃபேஸில் வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் இருக்கும் தெரியுமா, இந்த ஃபேர் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ குட்டி குட்டி ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும்.
ஸோ அது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு இந்த yellow undertone ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கலர் கரெக்டாக பண்ணணுன்னு அவசியமே இல்லை, இதுவே அதை கவர் அப் பண்ணிடும். ஒரு 2 கோட்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ஃபுல் கவரேஜாக கூட மாறும். எந்த ஃபவுண்டேஷன் வேணாலும் எடுக்கலாம். உங்கள் கிளைண்ட்டோட பட்ஜெட்டை பொறுத்து தான் ஃபவுண்டேஷன் நீங்கள் சூஸ் பண்ணோம். எல்லா கிளைண்ட்டுக்குமே எல்லா ஃபவுண்டேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, என்ன ஃபவுண்டேஷன் எடுத்தாலுமே டெக்னிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மேக்கப் ரொம்ப நேரம் லாங் லாஸ்ட் ஆகாது அண்ட் கிளைண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் நோட் பண்ணிவிட்டு உங்கள் மேக்கப்பை பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு கன்சீலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அவங்களோட அண்டர் ஐஸ் கிட்ட. என்னோடய கிளைண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கம்மியான மேக்கப் தான் கேட்டிருந்தாங்க. லைட்டு மீடியம் கவரேஜ், லோ கவரேஜ், எதுவுமே தெரியக்கூடாது, டே டைம் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஸ்டில் போக போக அவங்களுக்கு கொஞ்சம் ஹையாக வேணும்னு தோணும் இருக்குது போல். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஹெவியாக நான் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அந்த கன்சீலர் வந்து இவங்க ஃபேஸுக்கு செம்மையாக ஆப்டாக இருக்குது. லைக் அப்படியே மெல்ட் ஆகிருச்சு அட் த எண்டு. ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்குமே சரி, என்னோடய கிளைண்ட்டுக்குமே சரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த மேக்கப்போட அவுட்கம் வந்து. அண்ட் இந்த கன்சீலர் கொஞ்சம் லாக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலை. ஒரு சில டைம் நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது வந்து சில கிளைண்ட்ஸுக்கு வந்து செட் ஆகாதனால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட் லைட் கான்டோர் மாதிரி பண்ணுறேன். ஓகே, ஸோ க்ரீம் கான்டோர் தான் நான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ப்ரான்சர் நான் பண்ணலை. பவுடர் ப்ரான்சர் வந்து நான் அப்ளை பண்ணல கிளைண்ட்டுக்கு. ஜஸ்ட் கான்டோர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆஃப் பண்ணுவேன் நான். ஸோ நோஸ் கான்டோரும் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் சேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. சேம் ஒரே ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், ஈவனாக இருக்கும். லைட்டான கன்சீலர் எடுத்து நோஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அவங்க நோஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஐ மேக்கப், ஃபவுண்டேஷன் எல்லாமே அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் நான் அவங்களோட ஐப்ரோஸ் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஐப்ரோஸும் பண்ணணும். ஹெவியாக நீங்கள் பண்ணிடக்கூடாது. பிளாக் ஐ ஷேடோ இல்லை பிளாக் ஐப்ரோ பென்சில் அந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ணிடாமல், ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன ஹேர் கலர் இருக்கோ அதுக்கேற்ற ஐப்ரோஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ தட் ஈவனாக மேட்ச் ஆகும், அக்வர்டாக தெரியாது. அண்ட் தென் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னோடய கிளைண்ட் வந்து செம்ம ப்ரைட்டான லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஈவன் ஐ மேக்கப்பும் ப்ரைட்டாக இருக்குது, லிப்ஸ்டிக்கும் ப்ரைட்டாக இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம பண்ணணும். அண்ட் அது மட்டும்தான் பண்ணணும். அண்ட் தென் என்னோடய கிளைண்ட்டோட அண்டர் ஐஸில் வந்து நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இவங்களோட கண் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அப்படியே ட்ரூப்பியாக இருந்துச்சு. ஸோ என்ன ஐ ஷேடோ போட்டாலுமே அது வந்து கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப் ஒன்று கிளைண்ட்டை மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு ஐ ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கீழே வாட்டர் லைனில் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற மேக்கப்ஸ்லாம் பண்ண ஆரம்பிங்க.
ஃபர்ஸ்ட் நான் ஜெல் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் தென் அதுக்கு மேலே ஒரு லிக்விட் ஐலைனரும் அப்ளை பண்ணிடுவேன். இந்த மாதிரி குட்டி கண் இருக்கிற பர்சனுக்கு கண்டிப்பாக வெளியே இந்த மாதிரி பாயிண்டட் விங்ஸ் மாதிரி வரைஞ்சிருங்க. ஐ மீன் நோஸ் கிட்ட. ஓகே, இன்னர் கார்னரில் வந்து பாயிண்டட் ஐன் மாதிரி வரைஞ்சிருங்க. ரதர் தென் ஐ ஷேடோ அந்த சைடில் அப்ளை பண்ணுறதை விட பாயிண்டட் அண்ட் ஐலைனர் வந்து வரையுங்க. ஐ மேக்கப், காஜல் இதெல்லாமே ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு நீங்கள் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னோடய கிளைண்ட் வந்து எல்லாமே அவங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் வேணும், எப்படி அவங்களுக்கு தேவை, எவ்வளோ ஐஷேடோ வேணும் எல்லாமே சொல்லிட்டாங்க. விச் மீன் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணோம் உங்களோட கிளைண்ட்டு கூட. நீங்கள் எடுத்தோடனே எதுவுமே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களோட மேக்கப் கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட பேசுங்க, ஒரு 10 minutes டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஐ மேக்கப் வந்து பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நம்ம பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு சில டைம் பிடிக்காமல் போயிடும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்கள் கிளைண்ட் கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட மேக்கப்பை வந்து. எக்ஸ்ட்ரீம் லைட் ப்ளஷ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கிளைண்ட்டு வந்து லைட் பேபி பிங்க் ப்ளஷ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அண்ட் சேம் அண்டர் டோனும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் மேக்கப் வந்து ஃப்ளாலஸாக வரும். அண்ட் தென் ஹைலைட்டர் வந்து ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்கேன். பிகாஸ் இது டே டைம் லுக் லைக் அவங்க டே டைமில் தான் இந்த மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணோம். இட்ஸ் நாட் அ நைட் டைம் பார்ட்டி லுக் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற ஹைலைட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய கிளைண்ட்டோட ஃபைனல் லுக்கு. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஒரு சில சஜஷன் ஆர் கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை கைஸ். இதுதான் அவங்களோட டைமில் ஐ மீன் நேச்சுரல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோ. சப்போஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பாய்.